பறவையின் உடைந்த வீடு. ஒரு அழகான காட்டுல ஒரு உயரமான மரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மரத்துல மீனுங்கிற ஒரு குருவி தான் முட்டையில இருந்து குழந்தை வெளிவரும் நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. 2 நாள் முடிஞ்சதுமே என் முட்டையில இருந்து என் குழந்தை வெளிவந்துடும். என் குழந்தைய பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா அந்த முட்டை மேல ஏறி உட்கார்ந்து அதை அடைக்காக்க ஆரம்பிச்சது. இப்படியே 2 நாட்கள் கடந்து போச்சு. 3வது நாள் அந்த முட்டையில அசைவு தெரிஞ்சது. தான் குழந்தைய பார்க்க போறோங்கிற சந்தோஷத்துல மீனுக்குருவி அந்த முட்டையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த முட்டையில இருந்து ஒரு அழகான சின்ன குருவி வெளிவந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. தான் குழந்தைய தான் ரெக்கையில அடைச்சபடியே அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் செல்ல மகனே, நீ வார நாட்களை எண்ணி அம்மா எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படியே சில தினங்கள் ரொம்ப சந்தோஷமா கடந்து போச்சு. ஒரு நாள் மீனுக்குருவியோட நெருங்கிய தோழி கொக்கு மீனுவை பாக்குறதுக்காக அதனோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் இடப்பெயர்ச்சிக்காக ராம்பூர் காட்டுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. நீயும் எங்க கூட வரியா? இல்ல கொக்கு, நான் வரல. ஏன் மீனு? ரொம்ப ஜாலியா இருக்கும் அங்க. வா, நாம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். கொக்கு, என் குழந்தை ரொம்ப சின்னதா இருக்கான். அவனுக்கு இப்ப உடம்பு வேற சரியில்லை. இந்த நேரத்துல அவனை கூட்டிக்கிட்டு ரொம்ப தூரம் என்னால பறக்க முடியாது. அதுவும் சரிதான் மீனு. நீ இந்த காட்டுல தனியா இருக்கேன்னு நினைச்சு கவலைப்படாத. காலுவோட குடும்பமும் எங்க கூட வரல. அவங்களோட பையன் ராஜு ரொம்ப சின்னதா இருக்கான்னு காலுக்காக வர முடியாதுன்னு சொல்லிடுச்சு. உனக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா காலுக்காகத்துக்கிட்ட போய் கேளு. சரி குக்கு, நான் கண்டிப்பா கேக்குறேன். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குக்கு அங்கிருந்து பறந்து போச்சு. மறுநாள் காலையில அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் இடப்பெயர்ச்சிக்காக வேற காட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அடைக்காப்பு நாட்கள் முடிஞ்சு வழக்கமா எல்லா பறவைகளுக்கும் வர காய்ச்சல் மீனுக்குருவிக்கும் வந்துச்சு. அந்த சமயத்துல அது தன்னோட கூடு ரொம்ப மோசமான நிலையில உடைஞ்சிருப்பத பார்த்துச்சு. அட கடவுளே, என்னோட கூடு இப்படி உடைஞ்சிருக்கே, நான் என்ன செய்யறது? என் குழந்தைக்கும் உடம்பு சரியில்லை, எனக்கும் உடம்பு சரியில்லை. இந்த நிலைமையில நான் எப்படி என் கூட சரி பண்ணுவேன்? என் நண்பர்கள் வந்ததுமே அவங்க கிட்ட உதவி கேட்டு இந்த கூட நான் சீக்கிரம் சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப களைப்பா இருந்த மீனுக்குருவி தன்னோட வீட்டுல படுத்து தூங்குச்சு. சாயந்தர நேரத்துல காட்டுல ரொம்ப பலமா காற்று வீசுச்சு. பயங்கரமா மின்னலும் அடிச்சது. அட கடவுளே, என்ன இது? மழை வர மாதிரி இருக்கு. மழை வந்துச்சுன்னா நான் என்ன செய்யறது? என் குழந்தைய கூட்டிட்டு நான் எங்க போவேன்? என் வீடு வேற சரியில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுச்சு மீனுக்குருவி. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ரொம்ப பலமா புயல் காற்றும் மழையும் வீசுச்சு. அந்த காட்டுல மீனுக்குருவி இருந்த வீடு அப்படியே கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. தன்னோட குழந்தைய ரெக்கையில அணைச்சபடியே மழை துளிகள் தன் மீது விழாதது மாதிரி மீனுக்குருவி ஒரு மரத்தடியில அமர்ந்திருந்துச்சு. ஆனா நேராக மழையோட தாக்கம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. அந்த இடம் முழுவதும் தண்ணீரால நிரம்ப ஆரம்பிச்சது. மழை இன்னும் நிக்கிறது மாதிரி தெரியல. ராத்திரி நேரம் வரப்போகுது. இதுக்கு மேலேயும் நான் இங்க இருந்தா அது பாதுகாப்பா இருக்காது. காலுக்காகத்தோட வீட்டுல போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காலுக்காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலுக்காகத்தோட வீட்டுக்கு வந்த மீனுக்குருவி ரொம்ப நேரமா வீட்டோட கதவை தட்டிக்கிட்டே இருந்துச்சு. காலு அண்ணா, தயவு செஞ்சு இந்த கதவை திறங்க காலு அண்ணா. ஆனா காலுக்காகவும் அதனோட மனைவியும் ரொம்ப நிம்மதியா அவங்களோட வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சத்தத்தை கேட்டதுமே 2 காகங்களும் தூக்கத்துல இருந்து முழிச்சாங்க. யாரு இந்த ராத்திரியில யாரு கதவை தட்டுறீங்க? ராணி அக்கா, நான் தான் மீனு வந்திருக்கேன். தயவு செஞ்சு கதவை திறங்க. இந்த மீனுக்குருவிக்கு வேற வேலையே இல்ல. அழகா மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது நிம்மதியா தூங்குனேன். என் தூக்கத்தை கெடுத்து விட்டுடுச்சு. காலு, நீங்க என்ன ஆனாலும் சரி, அந்த குருவிய நம்ம வீட்டுக்குள்ள விடவே கூடாது. அந்த குருவி நம்ம வீட்டுக்குள்ள வந்தா நம்ம உணவுலையும் பங்கு கொடுக்க வேண்டியது வரும். ராணி, நீ அத பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காக தன்னோட வீட்டுல இருந்து வெளியே வந்துச்சு. காலு அண்ணா,
மழை நிற்கிறது வரை உங்க வீட்ல தங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பீங்களா? என் குழந்தைக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு. அதெல்லாம் முடியாது மீனு. என் பையனும் ரொம்ப சின்ன குழந்தை. உன் குழந்தையோட காய்ச்சல் என் பையனுக்கு பரவிட்டுனா நான் என்ன செய்யறது? நீ வேற எங்கேயாவது போ, என் வீட்ல இடம் இல்ல அப்படின்னு கோவமா சொல்லி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திடுச்சு காலுக்காகும். அப்பாவி மீனுக்குருவி என்ன செய்யறதுனே தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? என் தோழி குக்கு இப்ப வெளியே போயிருக்கா. அவளோட வீடு சும்மா தான் இருக்கும், அங்க போய் தங்கலாம், அவ என்ன எதுவும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தான் குழந்தைய தூக்கிக்கிட்டு தோழியோட வீட்டை நோக்கி போச்சு. மீனுக்குருவியோ குக்குவோட வீட்டுல ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. ஆனா அதனோட குழந்தைக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதை நினைச்சு மீனுக்குருவி ரொம்ப கவலையில இருந்துச்சு. மறுநாள் காலையில ஒரு வழியா மழையும் நின்னுச்சு. இடப்பெயர்ச்சிக்காக பக்கத்து காட்டுக்கு போன எல்லா பறவைகளும் தங்களோட காட்டுக்கு திரும்பி வந்தாங்க. குக்கு, நாம காட்டுல இல்லாத நேரம் நல்லா மழை பெஞ்சிருக்கு போல இருக்கு. மீனுக்குருவியோட வீடு ரொம்ப மோசமான நிலையில உடைஞ்சு கிடக்கு பாரு. ஆமா மிட்டு, எனக்கு இத பார்க்கும்போது பயமா இருக்கு. என் தோழி மீனுக்குருவிக்கு என்ன ஆயிருக்குமோ? ஆவம், அவ சின்ன குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. இப்ப எங்க போயிருக்கானே தெரியல. குக்கு, நீ கவலைப்படாத, நிச்சயமா அவ உன் வீட்டுக்கு தான் போயிருக்கணும். வா, நாம உன் வீட்டுல போய் பாப்போம் அப்படின்னு பேசிக்கிட்ட பறவைகள் குக்குவோட வீட்டை நோக்கி போனாங்க. மீனு, நீ இங்கதான் இருக்கியா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏன் இங்க வந்து தனியா இருக்க மீனு? காலுக்காகத்தோட வீட்டுல போய் இருந்திருக்கலாம்ல. குக்கு இப்படி கேட்டதுமே மீனுக்குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் குக்கு கிட்ட சொல்லுச்சு. இந்த காலுக்காக இவ்ளோ மோசமா நடந்துக்கோன்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கல. நீ கவலைப்படாத மீனு, உனக்கு பாதுகாப்பான வீட்டை நாங்க கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வந்தாங்க. ரொம்ப சீக்கிரமாவே மீனுக்குருவிக்கு ஒரு அழகான வீட்டையும் கட்டி கொடுத்தாங்க. அன்னைக்கு சாயந்தரம் மறுபடியும் காட்டுல ரொம்ப பலமா மழை பெஞ்சது. ஆனா இந்த சமயம் மீனுக்குருவி ரொம்ப பாதுகாப்பா தான் நண்பர்கள் கட்டி கொடுத்த வீட்டுல இருந்துச்சு. என் நண்பர்கள் எனக்கு செய்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதே சமயத்துல காலுக்காகத்தோட வீடு இந்த மழையை தாங்க முடியாம முற்றிலுமா உடைஞ்சு போச்சு. அந்த காக்கை குடும்பங்கள் தன் குழந்தைய கையில வச்சுட்டு எங்க போறதுன்னே தெரியாம இருந்தாங்க. ராணி, நம்ம வீடு இப்படி உடைஞ்சு போயிடுச்சு. இந்த மழையில நாம என்ன பண்றது ராணி? எப்படி நம்ம பையனை மழையில இருந்து பாதுகாக்கிறது? காலு, அங்க பாருங்க, ஒரு வீடு தெரியுது. அந்த வீட்ல நிச்சயம் யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காகங்களும் மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி போனாங்க. காலுக்காக ரொம்ப வேகமா வீட்டோட கதவை தட்டுச்சு. உடனே மீனுக்குருவி தன்னோட வீட்ல இருந்து வெளியே வந்துச்சு. மீனு, இது உன் வீடா? உன் வீடு மழையில உடைஞ்சு போகலையா? ஹலோ ராணி, இந்த மழையில நின்று பேச வேண்டாம். ராஜுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். என் வீட்டுக்குள்ள வாங்க. மீனுக்குருவி இப்படி சொன்னதை கேட்டதுமே ரெண்டு காகங்களும் தலை குனிஞ்சு நின்னாங்க. மீனு, உன்னோட முகத்தை பார்த்து பேச கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ கை குழந்தையோட வந்து நின்னப்போ நான் என்னோட வீட்டுல உனக்கு இடம் தரல. ஆனா அதையெல்லாம் மறந்து நீ இப்போ எங்களுக்கு இடம் கொடுத்துருக்க. ஆமா மீனு, இப்போதான் நாங்க செய்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிடு மீனு. காலு, ராணி, நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ நீங்க என்ன வீட்டுக்குள்ள அனுமதிக்கல. அதே செயலை நான் இப்போ உங்களுக்கு திருப்பி செய்தா உங்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். மழை முடியறது வரைக்கும் நீங்க நிம்மதியா என் வீட்டுல இருக்கலாம். மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே காலுவும் ராணியும் தன்னோட தப்ப நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பசங்களா, இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோன்னா, நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது ஒருத்தங்க நம்மளை இன்சல்ட் பண்ணால் நாம் அதுக்கு எந்த ரியாக்டும் பண்ணாமல் அமைதியாக இருக்கணும். நமக்கான நேரம் வரும்போது அவங்களோட தப்பை நல்ல விதத்தில் அவங்களுக்கு உணர்த்தணும். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் கிஷோர், ஹாய் சிவன் மகன், சஃபன், சாத்திக், ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் அபித், ஹாய் யுவேஷ், ஷியானா, நவிலா, சாதனா, பானு, மல்லிகா, விஜி, சுமன், எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் அன்கேஷ், நர்மதாவுடைய குழந்தைக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். ஹாய் அம்மு மோகன், ஹாய் ஃபாத்திமா, ஹாய் அமுல் பிரான்சிஸ். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.